எங்க அண்ணன் கூட குறிப்பிட்டு பேசினாங்க, தீனரசு அண்ணன். காமராஜர் சிறந்தவராக இருந்ததில்ல, காமராஜர் அமைச்சரவையில் இருந்த அத்தனை விரிஞ்சு இருந்தவனா இருந்தான். என் தலைவன் எவ்வளியோ அவ்வளி தொண்டர்கள். அரசு பேருந்துல பயணம் பண்ணாரு கக்கன்னா வேணா நம்புவானா? ஒவ்வொரு முடிவையும் இன்னைக்கெல்லாம் இருக்கிற முதலமைச்சர்கள் ஒரு கோரிக்கை முன் வச்சு போராடுற மக்களை சந்திக்கிற துணிவு இருக்கிற ஒரு முதலமைச்சரை காட்டு பார்ப்போம். போராடுகிற மக்களை நேருக்கு சந்திச்சு என்ன உன் பிரச்சனைன்னு கேட்ட ஒரே தலைவன் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் தான். இதிகாசத்துல படிக்கிறோம், பரதன் அண்ணனுக்காக, அண்ணன் வரும்போது அண்ணனுக்காக பதவியை துறந்தாருன்னு. இலக்கியத்தில் படிக்கிறோம், சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகள், இளங்கோவன் தன்னுடைய பதவியை துறந்துட்டு போயிட்டாருன்ட்டு. பதவிக்காக அலைகிற பல பரதேசிகளை பார்க்கிறோம். இருந்த பதவியை, வகித்த பதவியை வேண்டாம் என்று துறந்தவன் இந்திய துணைக்கண்டத்திலே பெருந்தலைவர் காமராஜ் மட்டும்தான்.